காதல் தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது உன்னுடைய புதிய ஆரம்பம். ஒருவரை இழந்ததால் நீ உன்னை இழக்கக்கூடாது. ஒருவன் உன்னை கைவிட்டால் அதற்கான அர்த்தம் நீ போதுமானவள் அல்ல என்பதல்ல. உன்னுடைய மதிப்பு, உன்னுடைய அன்பு, உன்னுடைய உள்ளம் அவன் உணர முடியாத அளவுக்கு உயர்ந்தது என்பதுதான். இன்று நீ அழுகிறாய், ஆனால் நாளை உன் கண்ணீர் உன்னை வலிமையானவராக மாற்றும். நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொண்டால்தான் இந்த உலகமே உன்னை மதிக்க கற்றுக்கொள்ளும். உண்மையான அன்பு முதலில் உன்னிடமே தொடங்குகிறது. காதல் தோல்விக்கு பிறகு உன்னை குற்றம் சொல்லாதே. அந்த நபர் உன்னை விட்டு சென்று விட்டான் என்றால் அது உன் குறை அல்ல, அது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட்ட ஒரு தவறான அத்தியாயம் மட்டுமே. இப்பொழுது உன் வாழ்க்கையை புஸ்தகமாக நினைத்து பாரு. அந்த ஒரு பக்கம் கிழிந்து விட்டாலும் இன்னும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் வெற்று நிலையில் காத்திருக்கின்றன. அந்த பக்கங்களை அழுகையால் அல்ல, உன் கனவுகளாலும் உன் சாதனைகளாலும் நிரப்ப வேண்டும். காதல் தோல்விக்கு பிறகு உன்னை நேசிப்பது என்பது உன் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் அழகை மீண்டும் கண்டுபிடிப்பது. பிறர் அன்பு உன்னை நிரப்ப வேண்டிய அவசியமில்லை. நீயே உன்னை நிரப்பும் வலிமை கொண்டவள். உன் கனவுகள், உன் திறமைகள், உன் மதிப்பு, இதையெல்லாம் உன்னுள் தேடி கண்டுபிடி. ஒரு நாள் உன்னுடைய சிரிப்பு உலகத்திற்கு உன்னுடைய பதிலாகும். நினைவில் வை, உன்னை நேசிக்க கற்றுக்கொள்வதே வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. உன்னை நேசிப்பது என்றால் உன்னுடைய கடந்த கால காயங்களை சுமந்து கொண்டு அழுவது அல்ல, அதை மறந்துவிட்டு புதிய வாழ்வை உருவாக்குவது. காதல் தோல்வி உன்னை நொறுக்க வந்ததல்ல, உன்னை வலிமைப்படுத்த வந்தது. நின்ற இடத்தில் அழாமல் முன்னேறி நட. உன்னுடைய மதிப்பை உணர்ந்து வாழ்ந்தால் யாரும் உன்னை விட்டு சென்று விட்டதற்காக நீ சோர்வடைய மாட்டாய். உன் இதயம் இன்னும் அன்பால் நிரம்பியதே, ஆனால் முதலில் அந்த அன்பை உனக்கே கொடு. வாழ்க்கையில் யாரோ ஒருவரை இழந்து விட்டோம் என்ற தனியாக உணர்வு நம்மை முழுவதும் உடைத்துவிடும். ஆனால் உண்மையை உணர்ந்தால் தெரியும், யாரையும் இழந்ததால் நீ உன்னை இழந்துவிடக்கூடாது. தோல்வி வந்தால் அது உன்னை பலவீனமாக்குவதற்காக அல்ல, உன் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் வலிமையை வெளிக்கொணர்வதற்காக தான். இன்று உன்னால் உன்னை நேசிக்க முடியவில்லை என்று நினைத்தாலும் நாளை உன் கண்ணாடியில் நீ பார்த்த அந்த முகமே உனக்கு சிரிப்பை தரும். ஏனென்றால் உன்னை விட உன்னை அதிகமாக நேசிக்க யாரும் இந்த உலகில் இல்லை. காதல் தோல்வி என்றால் அன்பு முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. அது ஒருவருடனான அன்பு முடிந்தது மட்டுமே. இன்னும் உன்னுள் அன்பு நிறைந்திருக்கிறது. அந்த அன்பை நீ உன் கனவுகளிலும், உன் இலக்குகளிலும், உன் குடும்பத்திலும், உன் வாழ்க்கையிலும் செலவழி. யாரோ ஒருவரின் பிரிவால் வாழ்க்கை இருண்டது போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் சூரியனை வெளிச்சமாக்கும் தருணம்தான். தோல்வியை ஒரு முடிவு என்று நினைக்காமல் ஒரு புதிய பாதையின் ஆரம்பம் என்று நினைத்தால்தான் நீ உன்னை உண்மையாக நேசிக்க ஆரம்பிப்பாய். உன்னை நேசிப்பது என்பது மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை மறந்து நீ யார் என்பதை புரிந்து கொள்ளும் பயணம். தோல்விக்கு பிறகு மனசு கேட்கும், நான் போதுமானவளா, நான் தவறு செய்து விட்டேனா என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் நீ எந்த தவறும் செய்யவில்லை. நீ கொடுத்த அன்பை மதிக்க தெரியாதவர்தான் உன்னை இழந்தார். எனவே உன்னுடைய கண்ணீரை வீணடிக்காமல் உன்னுடைய சிரிப்பை உலகிற்கு காட்டுவதன் மூலம் உன்னை நேசிக்கத் தொடங்கு. உன்னால் உன்னை நேசிக்க முடிந்தால் யாரும் உன்னை உடைக்க முடியாது. காதல் தோல்வி உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயலாக இருக்கலாம். அந்த புயல் உன்னை அழித்து விடலாம் என்று நீ நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த புயல் உன் மனசை சுத்தப்படுத்தும், உன் பலவீனங்களை அகற்றும். புயல் முடிந்த பின் வானம் தெளிவாகிறது போல உன் மனமும் புதிதாக பிரகாசிக்கும். அப்போதுதான் நீ உணர்வாய், யாரும் இல்லாத போதும் நான் போதும், நான் வலிமையானவள், நான் என்னை நேசிக்க கூடியவள் என்று. வாழ்க்கை உனக்கு துன்பத்தை தந்தால் அது உன்னை உடைக்க அல்ல, உன்னை சோதிக்கத்தான். காதல் தோல்வி வந்துவிட்டது என்றால் அதற்கு பின்னர் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, உன்னை நேசிப்பது. உன் கண்ணீரை உன் எதிர்காலத்தின் விதை போல நினைத்தால் நாளை அது உன் வெற்றியின் மலராக மலர்ந்துவிடும். உலகம் உன்னை கைவிட்டாலும் நீ உன்னை கைவிடாத வரை யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. காதல் தோல்வி வாழ்க்கையை முடிவாக உணரச் செய்யும், ஆனால் உண்மையில் அது முடிவு அல்ல, ஒரு புது பக்கம்தான். யாரோ ஒருவரின் அன்பு திடீரென மறைந்து போனாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி ஒருபோதும் மறையாது. தோல்வி வந்ததால் தான் நீ உன்னுடைய வலிமையை உணர்வாய். சிரிக்காமல் இருந்த நாள்கள், அழுகையால் நிறைந்த இரவுகள், இவையெல்லாம் உன்னை உடைக்கல்ல, உன்னை புதிதாக உருவாக்கத்தான் வந்தவை. உன்னை நேசிக்க தொடங்கும் தருணமே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை. யாரோ ஒருவரின் பிரிவு உன்னுடைய மதிப்பை குறைப்பதில்லை. காதல் தோல்வி உன்னை இழிவாக காட்டுவதில்லை, அது உன் உண்மையான பெருமையை வெளிக்கொணர்கிறது. ஏனென்றால் உன்னை கைவிட்டவர்கள் உன் அருமையை உணர முடியாதவர்கள்தான். நீ துன்பத்தில் சிக்கியிருந்தாலும் உன்னுடைய உள்ளத்தில் இன்னும் 1000 கனவுகள் காத்திருக்கின்றன. அந்த கனவுகளை நிறைவேற்றும் வலிமை உன்னிடம் இருக்கிறது. அதற்கான முதல் படி உன்னை நேசிப்பது. வாழ்க்கை என்ற புத்தகத்தில் ஒரு பக்கம் கிழிந்து விட்டால் அந்த புத்தகமே அழிந்து விட்டதா? இல்லை.
இன்னும் நிறைய பக்கங்கள் வெற்று நிலையில் இருக்கின்றன. காதல் தோல்வி அந்த ஒரு கிழிந்த பக்கம்தான். அந்த பக்கத்தில் நீ அழுதாய், வேதனைப்பட்டாய். ஆனால் அடுத்த பக்கத்தில் நீ எழுதிவிடக்கூடியது உன் கனவுகள், உன் சாதனைகள், உன் சிரிப்பு, உன் வெற்றி. யாரும் உனக்காக எழுத முடியாத அந்த பக்கங்களை நீயே எழுத வேண்டும். அதற்கு உன்னை நேசிப்பதே அடித்தளம். உன்னை நேசிப்பது என்பது உன் காயங்களை மறைக்க அல்ல, அந்த காயங்களை அன்புடன் ஏற்றுக்கொள்வது. தோல்வி உனக்கு ஒரு சின்னம் தந்திருக்கலாம், ஆனால் அந்த சின்னம் உன் பலவீனத்தை காட்டுவதில்லை. அது உன் போராட்டத்தையும் உன் வலிமையையும் காட்டுகிறது. அந்த காயங்களை பெருமையுடன் சுமந்து கொண்டு முன்னேறுவதே உண்மையான சுய அன்பு. யாரும் உன்னுடன் இல்லாத தருணங்களில் கூட நான் என்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதே உன்னை நேசிப்பது. ஒருவர் உன்னை விட்டு சென்று விட்டார் என்பதால் உன் உலகமே முடிந்துவிடவில்லை. இன்னும் பலர் உன் பாசத்துக்காக காத்திருக்கின்றனர். உன் குடும்பம், உன் நண்பர்கள், உன் கனவுகள். ஆனால் முக்கியமாக காத்திருப்பவர் நீயே. உன்னையே நீ மறந்துவிட்டாய். பிறர் உன்னை நேசிப்பதற்காக காத்திருக்காமல் நீ உன்னையே நேசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்வின் உண்மையான அர்த்தம் தெரியும். உன்னுடைய சிரிப்பு உனக்கு மருந்து, உன்னுடைய கனவு உனக்கு வழிகாட்டி, உன்னுடைய அன்பு உனக்கு வலிமை. வாழ்க்கை எப்போதும் நாம் எதிர்பார்த்தபடி நடக்காது. சில சமயம் காதல் நம்மை உயர்த்தும், சில சமயம் நம்மை உடைக்கும். ஆனால் நினைவில் கொள், எந்த தோல்வியும் உன் ஆன்மாவை உடைக்க முடியாது. உன்னை நேசிக்க கற்றுக்கொண்டவனாக இருந்தால் நீ எந்த சூழ்நிலையையும் தாண்டி செல்ல முடியும். உன்னை நேசிப்பதுதான் உன்னுடைய உண்மையான ஆயுதம். அந்த ஆயுதத்துடன் நீ வாழ்க்கையின் போராட்டத்தில் எப்போதும் வெற்றியாளன். காதல் தோல்வி வந்துவிட்டது என்றால் நீ முழுமையாக உடைந்து விட்டாய் என்று நினைக்காதே. ஒருவரின் பிரிவால் உன் மதிப்பு குறையாது. அது உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வந்தது அல்ல, உன்னுடைய வாழ்க்கையை புதிதாக உருவாக்க வந்த சோதனை. இன்று உன் இதயம் வலிக்கிறது, ஆனால் நாளை அந்த வலி உனக்கு வலிமையாக மாறும். நீ சிந்திப்பாரு, எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு வலித்தாலும் காலம் செல்லும் போது அந்த காயம் மாறிவிடும். ஆனால் அந்த காலத்தில் நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொண்டால் அடுத்த முறை எந்த புயலும் உன்னை உடைக்க முடியாது. உன்னை நேசிப்பது என்பது யாருமில்லாத தருணத்தில் உன்னையே ஆறுதல் கூறுவது. பிறர் அன்பு தற்காலிகம், ஆனால் உன் சுய அன்பு நிரந்தரம். தோல்வி உன்னை தனிமைப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அந்த தனிமையே உன்னுடைய உண்மையான தோழன். அந்த தனிமையில் நீ உன்னையே கண்டுபிடிக்கிறாய். உன்னுடைய கனவுகளை மீண்டும் நினைக்கிறாய், உன்னுடைய மதிப்பை உணர்கிறாய். ஒரு நாள் அந்த தனிமையிலிருந்து நீ எழுந்து வரும்போது உன்னுடைய சிரிப்பு உலகிற்கே விடையளிக்கும். யாரோ ஒருவரை இழந்ததற்காக வாழ்க்கையை முழுவதும் தண்டிக்க வேண்டியதில்லை. அவர்கள் உன்னை கைவிட்டது உன் தவறு அல்ல, அது அவர்கள் உன்னுடைய மதிப்பை உணர முடியாத குறை. ஆனால் நீ உன்னை விட்டுவிட்டால் அதுதான் உண்மையான தோல்வி. நினைவில் வை, உன்னை விட்டுவிட்டால் உலகமே வெற்றி பெறும். ஆனால் நீ உன்னை பிடித்துக் கொண்டால் யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அதனால்தான் முதல் கடமை உன்னை நேசிப்பது. தோல்வி வந்தது என்றால் அது உன்னை அழிக்கல்ல, அது உன்னை கற்றுக் கொடுக்கதான். காதல் தோல்வி உன்னுடைய மனதில் காயம் ஏற்படுத்தி இருக்கலாம், ஆனால் அந்த காயம் உனக்கு ஒரு பாடமாக மாறும். ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்தால் தெரியும், அந்த வலி இல்லாமல் நான் இன்றைய வலிமையான நபராக மாறியிருக்க முடியாது என்று. எனவே அழுகையை நிறுத்து. உன்னை குற்றம் சொல்லாதே, உன்னை தண்டிக்காதே. பதிலாக உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் உன் எதிர்காலத்திற்கான எரிபொருளாக மாற்றிவிடு. உன்னை நேசிப்பது என்பது உன் கடந்த காலத்தை கடந்து உன் எதிர்காலத்தை தழுவுவது. காதல் தோல்வி உன்னை பின்னோக்கி இழுக்க முயன்றாலும் நீ முன்னோக்கி நடந்தால் மட்டும் போதும். ஒவ்வொரு நாளும் உன்னிடம் சொல்லிக்கொள், நான் போதும், நான் வலிமையானவன், நான் என்னை நேசிக்கக்கூடியவன். இந்த 3 வாக்கியங்கள் உன் வாழ்க்கையின் பெரிய ஆயுதம். யாரும் உன்னை விட்டு சென்றாலும், யாரும் உன்னை தவிர்த்தாலும், யாரும் உன்னை காயப்படுத்தினாலும் இந்த 3 வாக்கியங்கள் உனக்கு வழிகாட்டும். வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல. நீ அதற்கு சிரித்தால் அது உன்னிடம் சிரிக்கும், நீ அதற்கு அழுதால் அது உன்னிடம் அழுகையையே காட்டும். காதல் தோல்வி வந்த பிறகு நீ தொடர்ந்து அழுகிறாய் என்றால் வாழ்க்கையும் உனக்கு அழுகையையே திருப்பித் தரும். ஆனால் நீ சிரிக்க ஆரம்பித்து விட்டால், நீ நம்பிக்கையுடன் முன்னேற ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையும் உனக்கு புதிய ஒளியை தரும். அதனால்தான் உன்னை நேசிப்பது என்பது வாழ்க்கையின் கண்ணாடிக்கு உன்னுடைய சிரிப்பை காட்டுவது. காதல் தோல்வி உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை சோதித்தது. இன்று நீ விழுந்து விட்டாய் என்று நினைக்கிறாய், ஆனால் நாளை அந்த விழுதலே உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கான அடித்தளமாகும். யாரோ ஒருவரின் பிரிவால் நீ வெறுமையோடு நிற்கிறாய், ஆனால் அந்த வெறுமைதான் உனக்கான புதிய வாய்ப்புகளின் வெளி. அந்த வெற்றிடத்தை உன் கனவுகளால் நிரப்பு, உன் சாதனைகளால் நிரப்பு, உன்னுடைய சிரிப்பால் நிரப்பு. அப்போதுதான் நீ உணர்வாய், உண்மையில் உன்னை நேசிக்க கற்றுக்கொண்டவனாக மாறிவிட்டாய் என்று. நாம் யாரிடமாவது அன்பை கொடுக்கும் போது அந்த அன்பை அவர்கள் மதிக்கவில்லை என்றால் நம்மிடம் வலி ஏற்படுகிறது. ஆனால் உண்மையில் அந்த வலி ஒரு ஆசீர்வாதம். ஏனெனில் அந்த வலி உனக்கு உண்மையான சுய அன்பின் அர்த்தத்தை கற்றுத்தருகிறது.